வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது அருள்மிகு கோமலவல்லி அம்பிகை உடனமர் கோட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், நடுவச்சேரி, அவிநாசி வட்டம், திருப்பூர் மாவட்டம். இப்போ நாம் அந்த நடுவச்சேரிங்கிற ஊரில் இருக்கிற கோட்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த கோயில் மிகவும் அற்புதமாக இருக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆகிருக்குமா என்ன ஏதுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பாருங்கள், கோயில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்ல இட விலாசமாக இருக்குது. பாருங்கள், நம்ம சொன்ன அந்த கோவில் ஃபோட்டோ, அதாவது நேம் போர்டு வச்சுருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்து கோவில் பூட்டி இருந்தது. அதனால் எங்களால் கோவிலுக்குள்ளார போக முடியல. ஏன்னா இங்கே நேரம் 6 மணிக்கு மேலே தான் கதவை திறப்பேன்னு சொன்னாங்க சாயங்காலம். அதனால் நாங்கள் வெளியில் நின்று கோவிலோட காட்சிகளெல்லாம் படம் பிடிச்சிருக்கிறோம். பாருங்கள், உண்மையிலுமே வெளியிலேயே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கோயிலுக்குள்ளாரெல்லாம் போயிருந்தோம், இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அற்புதமாக கோயில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்தாகணும். ஏன்னா அந்த உண்மையிலுமே பார்க்குறக்கு கோயில் அமைப்பே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உள்ளே பாருங்கள், கோபுரம் இருக்குது. அதுவாக உள்ள சின்ன சின்ன கோபுரங்கள், இன்னும் 2 கோபுரம் தெரியுது. உள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனால் உள்ளே போக முடியல. இன்னொரு நாளைக்கு நம்ம வந்தால் வரலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு விவசாய பகுதிகள் நிறைந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், விநாயகருக்கு ஒரு மேடை அமைச்சிருக்கிறாங்க. அந்த மரத்தில், அரசு மரத்தடியில் ஒரு மேடை அமைச்சு ஜம்முன்னு கட்டி வச்சுருக்குறாங்க விநாயகரை. பாருங்கள், விநாயகர் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக நம்மளை பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்கிறாரு. நம்ம போனோம்னா கண்டிப்பாக விநாயகர் நம்மளுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார். நல்லா விலாசமான இடத்துல தான் கோயில் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இந்த கோயிலுக்கு ஒரு தெப்பக்குளம் கூட கட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னதாக ஒரு தெப்பக்குளம், பார்க்குறக்கு பாருங்கள், அளவான ஒரு தெப்பக்குளம். ஆனால் தண்ணீர் தான் இல்லை. இப்போ தான் கட்டியிருப்பாங்களாட்டா இருக்குது. பாருங்கள், இதுதான் தெப்பக்குளம். இங்கே ஒரு விநாயகர் உட்காந்துருக்கிறாரு. பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர். உண்மையிலையுமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். இன்னொரு முறை கோவிலோட உட்புறத்துலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது கரடு கம்பம். பாருங்கள், கோபுரத்தோட அழகு பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்னு. கோயிலை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலுமே எங்களுக்கு நேரமின்மை காரணமாக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த கோயிலுக்கு வந்தே தீருவோம். பாருங்கள், மதில் சுவர் எவ்வளோ உயரமாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மதில் சுவருக்கு மேலேயுமே சின்ன சின்ன சுவாமிகள் அந்த முக்குகளெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கோவிலோட நுழைவு வாயில். பாருங்கள், கண்டிப்பாக ஒரு முறை எல்லாருமே இந்த சுவாமியை தரிசித்து போய் கண்டிப்பாக ஆண்டவன் அருள் பெற வேண்டுகிறோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.